ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அமெரிக்கா மற்றும் ஈரான் மோதல், டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த அதிரடி முடிவு, அணு ஆயுதம் குறித்து வந்த பெரிய அப்டேட் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன நடக்கும்ன்றதை முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலமாக உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் தான். முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அமெரிக்கா ஈரானை கடுமையாக எச்சரித்தது. அவர்களின் சக்தியை முற்றிலும் அழித்து விடுவோம் என்ற பேச்சு இருந்தது. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக மென்மையான நிலைப்பாடு எடுத்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் அணு ஆயுதங்களை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி தாக்குதல் பேச்சில் இருந்து சமாதான அணுகுமுறைக்கு மாறியிருப்பது ஒரு பெரிய மாற்றம் தான். தற்போது 2 வார காலமா சண்டை நிறுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல ஈரான் சில ஆயுதங்களை சேமித்து இருக்கலாம் என்று சந்தேகம் இருக்கு. 2 வார போர் நிறுத்தம் காலத்தில் ஈரான் மீது கண்காணிப்பு இருந்தாலும் அமெரிக்கா இன்னும் சக்தி வாய்ந்ததாக இருந்து உடனடி போரை தவிர்த்து ஒப்பந்தம் மூலம் அழுத்தம் கொடுக்க முயற்சிக்குது. இதனால் உலக பொருளாதாரம், எண்ணெய் விலை மற்றும் குவைத், சவுதி அரேபியா, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் வேலை செய்பவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். எதிர்காலத்துல ஈரான் எப்படி பதில் அளிக்கிறது என்பது முக்கியமானது. ஏன்னா போர் வந்தால் பிளைட் கேன்சல் ஆகும், எண்ணெய் விலை உயர்வு ஏற்படும், ஜாப் பிரச்சனைகள் வரும். அமைதியாக இருந்தால்தான் டிராவல் மற்றும் எக்கனாமி நார்மல் ஆகும். அமைதியா இருந்தாதான் உலகம் பெரிய போரை தவிர்க்க முடியும். இந்த முடிவு டிராவல் செக்டருக்கு ரொம்பவே நல்லது. குறிப்பா குவைத், சவுதி, UAE பிளைட்ஸ் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.